வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்களுக்கு ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். மீனராசி மீனராசி நேயர்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க இந்த மீனராசி எல்லாம் பெரும்பாலும். இப்போ இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் என்ன ஆகுது, 7ஆம் வீடு என்பது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, பிஸ்னஸ் எல்லாத்த பற்றியும் சொல்கிறது. அந்த 7ஆம் இடத்துல பிஸ்னஸுக்காக உரித்தான கிரகமான புதன் உச்சத்தில்லாம் இருக்கார். அப்போது ஏகப்பட்ட பிளான்ஸ், புதுசாக எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸு, புதுசாக அதை பண்ணோம் இதை பண்ணோம். சரி, ஒரு தொழிலில் இருக்கீங்க, அப்போ தொழிலில் முதலாளியோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அது பண்ணுறதுனால நமக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. அட்லீஸ்ட் முதலாளி தட்டி கொடுக்குற குட் ஜாப் டன், பின்னால் ஃப்யூச்சரில் ப்ரமோஷனுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உத்வேகத்தை தரக்கூடிய காலம். அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செய்யக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி, சிறப்புகளை பற்றி பேசுகிறது. உங்களுடைய ராசியிலேயே ராகு, எப்பா ராத்திரியாவது கொஞ்சம் தூங்குங்கப்பா, எப்போ பார்த்தாலும் எழுந்து நடந்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருந்தால் உடம்பு கெட்டு போயிடாதா அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு ராத்திரி 1 மணிக்கு உட்காந்து தனக்கு தானே ஏதோ பேசிகிட்டு இருப்பீங்க, நாளைக்கு அதை பண்ணும் இதை பண்ணும். ஒய்ஃப் சொல்லுவா, ஐயோ தாங்கலப்பா உன் தொல்லை, தூங்க போறியா, இல்லை ஏதாவது தூக்க மாத்திரை கொடுக்குவா, இன்ஜெக்ஷன் போடுவான்னு கேட்பா. அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸையும் கொடுக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் அ சைன் ஆஃப் க்ரோத் அப்படின்னு. உங்கள் விஷயத்தில் அது உண்மையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இவங்கள்லாம் 7ஆம் வீட்டில் இருக்காங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. வயிறு கெடும். அப்போ தூக்கம் இல்லை, தனக்கு தானே பேசிட்டா வயிறு கெடாதா? கெடும். கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்துங்கள், அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சித்திக்கும், போகலாம். இந்த சில நேரங்களில் சில முக்கிய பிளான்ஸ் அது இதுன்னு 4 பேர் உங்களுக்குன்னு இருப்பான் ஜால்ரா அடிச்சுட்டு. அவனுடைய மெயின் இன்டென்ஷன் என்னென்னா, சாயங்காலம் ஆனால் புட்டி அடிக்கணும், இன்றைக்கி ஒரு பார்ட்டி வச்சு பேசி தீர்த்துடலாம் பாமா. பேசி தீர்க்கிறானோ இல்லையோ, குடிச்சு தீர்த்துருவான் பாட்டில். கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்கள் உடம்பு கெட்டு போயிடும்ல, அவனை திருத்த முடியாது. அதே மாதிரி அதை தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள். 12இல் சனி. அப்போது இந்த ஆடம்பர செலவுகள் உருப்படியாக இருந்தால் நல்லது. அந்த செலவு அன்னியோட எவாப்ரேட் ஆகிடுது, அது உருப்படி இல்லாத செலவு. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் எப்படின்னா, முன்னேற்றத்தை பற்றி நிறைய யோசிக்கிறீர்கள், நிறைய பிளான் பண்ணுறீங்க. இதே நேரத்தில் 2ஆம் பகுதியை பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் 8க்குள் போகிறார். 8ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்குள் போகிறார். அப்போது சூரியன் 7லிருந்து 8ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குது? நன்மையைத்தான் சொல்கிறது, தன விருத்தியை சொல்கிறது. எதிர்பாராத தன வரவு, தன விருத்திகள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். மனசில் கோபம் வரும். 5ல் செவ்வாய். தோளில் தட்டிருப்பீங்க, இன்றைக்கோட நான் என்ன இழிச்சவேனா உனக்கு, என்ன குனிஞ்சா என்னை ஏறி மேய்ஞ்சிருவேன் நீ. அவனுக்கு ஒன்றும் புரியாது. நேற்று வரைக்கும் தலையை தானே ஆட்டியிருந்தான், இன்றைக்கி என்ன ஆச்சு அவனுக்கு. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, நிறையா பிளான் பண்ணுறீங்க, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் உடனே எக்ஸிக்யூட் ஆகலை. ஆனால் எதையுமே இப்போது ஒரு அரண்மனையை கட்டணும்னு நினச்சா
அந்த அரண்மனையை முதல்ல மனசில் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அதை வரைகிறோம். அப்புறம் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அதுக்கு பிளான் பண்ணுறோம். அப்போ மனசில் நினைத்தது தான் அதனுடைய ஆரம்பம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு பாட்டில் வரும், பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு. அதுபோல தான் நினைக்கிறது தானே நடப்புங்க வருது நாளைக்கு. அப்போது முதல்ல அதை தரக்கூடிய காலமாக இது இருப்பதால் இது உருப்படியான காலம்தான், உயர்வை தரக்கூடிய காலம்தான். சரியான முறையில் நினையுங்கள், சரியான ஆட்களை பயன்படுத்துங்கள், அதுதான் அதில் வரக்கூடிய விஷயம். நிச்சயமாக உயர்வை தரக்கூடிய காலம். ஓரளவுக்கு ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணணுன்னா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்கான காஸ்டிங் என்ன ஒரு ஃபேஸ்டு மேனரில் வரணும் அப்படின்னு அடுத்த பிளான். அப்போ இந்த பிளானிங் பர்ஃபெக்ஷனுங்கிறது நல்லா இருக்குது. இப்போது சரி, இது ஓரளவுக்கு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு. வயதானவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், ஒரு பெரிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறது, ஒரு பெரிய ஞானிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், இதெல்லாம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தான். ஆனால் உடல் ஆரோக்கியம் தன்னால் தானே கண்ணில் நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கணும். நான் சொல்கிறதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுங்க. நாமே கெடுத்துக்கிட்டோம் எப்படி? ஃபுட்டு, அப்புறம் வேறு நேரங்களில் இந்த மாதிரி தண்ணி, நான் சொல்கிறது எல்லா வித தண்ணியும் சொல்கிறேன். இதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு செயல்படுங்கள். அப்போது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. அப்போ சரியான முறையில் நீங்கள் செயல்படும் போது வெற்றி வாய்ப்புகள் பெருகும். திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அது மன திருப்தியை தரக்கூடிய வகையில் நடக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. சிலது நடந்து முடிகிறது, சிலது பிளானிங் ஸ்டேஜில் இருக்குது, ஆனால் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளுடன் இருக்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. மனசில் உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.